வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அவங்களுக்குன்னு ஏதாச்சும் எக்ஸசைஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிகிட்டே வந்தால் அந்த தைராய்டால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் படிப்படியாக குறையன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நிமிர்ந்து உக்காந்துருங்க. கழுத்தை தொங்க போடாமல் கொஞ்சம் லேசாக மேல் நோக்கின மாதிரி இருந்துக்கணும். ரொம்ப மேல் நோக்கி அண்ணாந்தெல்லாம் பார்க்காதீங்க. லேசாக மேல் நோக்கி இருந்துட்டு ஆரம்பத்தில் மூச்சு நல்லா உள்ளே வலித்து வெளியே விடுங்க. இப்போது HUM ஹம் இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அடுத்தது என்ன பண்ணணுமோ, அடுத்தது இதை பண்ணணுமே அதை பண்ணணுமேனு கடமைக்குன்னு உட்காராதீங்க. எல்லா கடமையை செய்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை. நீங்கள் தான் உங்கள் கஷ்டத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தான். நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது நீங்கள் தான். உங்களை நீங்கள் முதல்ல நல்லபடியாக வச்சுருந்தா தான் நீங்கள் மற்றவங்களுக்காக உழைக்கிறதும் உங்களுக்காக உழைக்கிறதும் புலப்படும். சரிங்களா? இப்போ வாங்க. ஹம் 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 ஹம்